student, 12th standard chapter 3 le exercise 3.3 sum number 6 solve the cube equation இங்க ஒரு cube equation கொடுத்துறாங்க அந்த cube equation solve பண்ணி 3 roots கண்டுபிடிக்க சொல்றாங்க ஓகே first sum number 1 2x cube minus 9x square plus 10x equal to 3 இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு எத்தனை ரூட்ஸ் வரும் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் 3 ரூட்ஸ் வரும்னு சால்வ் பண்ணி கொடுன்னு கேட்குறாங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தோமா 2x cube minus 9x square plus 10x plus 3 தான் minus 3 equal to 0 ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோம் என்ன பண்ணுவோம் 1 ஒரு ரூட்டா மைனஸ் 1 ரூட்டான்னு செக் பண்ணணும் 1 ஒரு ரூட்டுனா இந்த ஃபுல்லோட கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணால் 0 வந்துச்சுன்னா 1 ரூட்டு சொல்லலாம் எனக்கு 0 வரல நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணோம் சம் ஆஃப் தி ஆட் நம்பரோட கோஎஃபிஷியன்ட்டும் சம் ஆஃப் தி ஈவன் நம்பரோட கோஎஃபிஷியன்ட்டும் ஆட் பண்ணால் 2 டைம்ஸ் ஈக்குவலாக வந்துச்சுன்னா ரிசல்ட் தான் நமக்கு -1 ரூட்டு சொல்லிடலாம் ஓகே செக் பண்ணி பாருங்க ஃபுல் சம் ஆஃப் தானே கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணுங்க 2 -9 10 -3 ஆட் பண்ணாராம் 12 -12 0 ஆயிடுச்சு கன்ஃபார்ம் பண்ணாராம் -1 இஸ் 1 ரூட்டு அப்போ ரிமைனிங் 2 ரூட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் -1 ரூட் ஓகே அப்போ சிந்தா டிவிஷன் ஃபாலோ பண்ணலாமா ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் எதுக்கு 2 -9 10 -3 ஃபர்ஸ்ட் 0 போட்டுக்கணும் இப்போ ஸ்டார்டிங் 0 2 + 0 2 1 and 2 2 -2 போனால் -7 1 into -7 -7 10 -7 போனால் 3 1 into 3 3 இங்கே யூஸ் பண்ணோம் 3 - 3 0 அப்போ நெக்ஸ்ட் ஓகே அப்போ நெக்ஸ்ட் 1 வச்சு நமக்கு என்ன வரும் ஒரு ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு ஈக்குவேஷன் கொண்டு வரோம் இதான் நமக்கு என்ன வரும் x² அப்போ 2x² இது x -7x + 3 = 0 ஓகே ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இதை சால்வ் பண்ணால் 2 ரூட்ஸ் 1 ரூட்டு நம்பர் ஆஃப் ரூட் தான் 3 வந்து நமக்கு ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் 2 into 3 6 மல்டிப்ளை பண்ணால் 6 ஆட் பண்ணால் -7 என்ன ஃபேக்டர் நமக்கு -1 to -6 + 6 வரும் 2 ஆட் பண்ணால் -7 ஓகே அப்போ உங்க 2x இருந்தால் டிவைட் 2x இங்கே 2x போட்டுங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட் இந்த 12 கேன்சல் பண்ண நமக்கு 3 டைம்ஸ் இருக்கும் நமக்கு அப்போ 2x - 1 x - 3 ஒரு ஃபேக்டர் 2x - 1 = 0 x - 3 = 0 2x - 1 +1 ஆகிடும் x = 1/2 x = 3 அப்படின்னா ரூட்ஸ் ஆர் 1 1/2 3 இப்போ 3 ரூட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சா ஓகே இதுலேயே நான் 6th கொஸ்டின்ல செகண்ட் கொஸ்டின் 8x³ - 2x² - 7x + 3 = 0 ஓகே இதோட நமக்கு 3 ரூட்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு சம் ஆஃப் தி ரூட் செக் பண்ணி பாரு கன்ஃபார்ம் வரும் 8 + 11 ஆட் பண்ண 0 வரல அப்போ சம் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட் 0 வரல 1 ரூட் இல்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் சம் ஆஃப் தி ஆட் கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணுங்க சம் ஆஃப் தி ஆட் கோஎஃபிஷியன்ட்னா x³ என்ன கியூபோட கோஎஃபிஷியன்ட் 8 நெக்ஸ்ட் இங்கே பவர் 1க்குதா அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -7 ஆட் பண்ணால் 8ல் -1 1 நெக்ஸ்ட் சம் ஆஃப் தி ஈவன் கோஎஃபிஷியன்ட் 2 x² ஈவன் கோஎஃபிஷியன்ட் இப்போ -2 எப்பவுமே கான்ஸ்டன்ட் டைம் கோஎஃபிஷியன்ட் எப்பவுமே என்ன கான்ஸ்டன்ட் டைம்னா வரும் ஈவன் நம்பர் தான் கன்சிடர் பண்ணணும் அது கரெக்டாக வச்சுங்க கான்ஸ்டன்ட் டைமு ஈவன் நம்பர் ஏன்னா x⁴0 கண்டிப்பாக நமக்கு அது ஈவன் பவர் தான் கன்சிடர் பண்ணணும் 3ல் -2 போனால் 1 அப்போ சேமாக இருக்கா நமக்கு அப்போ சேமாக போத் ஆர் சேம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இப்போ -1 இஸ் 1 ரூட்டு ஓகே இப்போ -1 வச்சு பவர் 1 லெஸ் பண்ணலாமா அப்போ ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணிக்க 8 -2 -7 3 ஃபஸ்ட்டு 0 யூஸ் பண்ணுங்க -1 இந்த ரூட்டை யூஸ் பண்ணிக்கிறீங்க 0 8 + 0 ஃபஸ்ட்டு 0 ஸ்டார்டிங் 0 8 + 8 -1 8 -8 -10 -1 into -10 + 10 10ல் - அப்படின்னா 3 -1 to 3 -3 ரிமைண்டர் 0 இப்போ கன்ஃபார்மாக நமக்கு இப்போ ஸ்கொயர் ஃபார்மேட்டில் கொண்டு 8x² - 10x + 3 = 0 நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் 8 3 24 ஆட் பண்ணால் மைனஸ் என்ன வரும் 6 4 என்ன வரும் 24 ரெண்டுக்கும் மைனஸ் கொடுங்க மைனஸ் +24 ரெண்டையும் ஆட் பண்ணால் -10 ஓகே இப்போ 8x² என்ன வரும் இங்கே 8x இங்கே 8x போட்டுங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட் நமக்கு செகண்ட் டேபிளில் டிவைட் பண்ணால் நமக்கு 3 டைம்ஸ் இருக்கும் அதே சேம் 8னா 4 டைம்ஸ் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு 4 கேன்சல் பண்ணாமல் நமக்கு 1 டைம்ஸு கீழே 2 டைம்ஸ் இருக்கும் அப்போ 4x - 3 into 2x - 1 = 0 4x - 1 = 0 2x - 1 = 0 அப்போ அந்த -3 இன்சைட் பண்ணால் +3 ஆகிடும் அப்போ x = 3/4 அதே சேம் 2x -1 = 0னா -1 இன்சைட் பண்ணால் +1 ஆகிடும் x = 1/2 அப்போ நம்பர் ஆஃப் ரூட்ஸ்னா வரும் -1 1 ரூட்டு 3/4 another ரூட்டு 1/2 another ரூட் ஓகே அப்போ 3 ரூட்ஸ் நம்ம ஃபார்ம் ஆயிடுச்சா ஓகே
வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு 1 ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு இல்லைன்னா நெக்ஸ்ட் நான் -1 செக் பண்ணணும். ஓகே.